ஹாய், ஐ எம் அப்துல் ஹமீத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அல்காரிதம் அனாலிசிஸ் இருக்கிற சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டாபிக் பேர் வந்து ஹஃப்மன் கோடிங். ஹஃப்மன் கோடிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. கொஸ்டின்லேருந்து வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டரில் இந்த நம்பர் கீழே வயசுனது வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் A = 5, B = 9, C = 12, அடுத்து D வேல்யூ இருக்குது, D = 13, அடுத்து என்ன வேல்யூ இருக்குது, E வேல்யூ இருக்குது, E = 16, F = 45. இது மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கணும் அசெண்டிங் ஆர்டரில். அடுத்து ஃபஸ்ட்டு இருக்க இந்த ரெண்டு நோடை மட்டும், அதாவது இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். இதுதான் முதல் ஸ்டெப் ஹஃப்மன் கோடிங்கில். நான் 5 + 9 14. இதை வந்து 14ன்றது வந்து ரூட் நோடாக மாற்றிக்கணும். அதாவது இப்படி சர்க்கிளில் போட்டுக்கணும். இப்போ வந்து இதை தனித்தனியாக எடுத்துக்கணும் ஒரு ட்ரீ ஃபார்மில். 14 எப்படி வந்துச்சு, ஏவோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ 9. அப்போ அந்த வேல்யூ வந்து இங்கே எடுத்து எழுதிக்கணும். இந்த வேல்யூ எழுதுகிறப்ப வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற வேல்யூ மட்டும் அந்த ரூட் நோடில் போட்டு அதில் கிவன் வேல்யூ இருந்துச்சுன்னா பாக்ஸ் நோடில் போட்டுக்கணும். அடுத்து திருப்பி இந்த 14 வச்சு மேலே இருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ வந்து 14 12ஓட பெரிய நம்பர், அப்போ வந்து C தான் முதல் வரும். அடுத்து D பார்க்கணும், Dயும் அதோட பெரிய நம்பர், அப்போ D தான் முதல் வரும். அடுத்து E பார்க்கணும், ஈயோட சின்ன நம்பர் 14, அதாவது E வேல்யூவோட சின்ன நம்பர் 14. அப்போனா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து 14 வந்து இன்டர்னல் நோட் 1 மாற்றிக்கணும், 1 எடுத்துக்கணும். அப்போ இங்கே இன்டர்னல் நோட் 1 14 போட்டுறோம். அடுத்து E வேல்யூ 16, அடுத்து பேலன்ஸுக்கு வேல்யூ போட்டுடணும், F வேல்யூ 45. இது வந்து ஸ்டெப் 2. அதாவது ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் மாற்றிக்கிறோம். அடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம், இது ஸ்டெப் 1. அடுத்தது வந்து அதை வந்து திருப்பி அசெண்டிங் ஆர்டரில் மாற்றிக்கிறோம். திருப்பி இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு டைமே ப்ளஸ் பண்ணணும். இப்போ நான் 12 + 13 = 25. அங்கே போட்ட மாதிரி தான் 25 வந்து ரூட் நோடில் போட்டுக்கிறோம். C வேல்யூ வந்து 12, D வேல்யூ 13. இதை ஆட் பண்ணால் தான் 25 வரும். அப்போ அது ரெண்டையும் ஒரு டீயில் எடுத்து போட்டுக்கிறோம். C வேல்யூ வந்து 12, D வேல்யூவோட 13. இப்போ இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இங்கே நீங்கள் இதை ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாக தான் தேவையில்லை, உங்களுக்கு புரியுற மாதிரி இதுதான் போதும். அதாவது இந்த வேல்யூயும் இதையும் கம்பேர் பண்ணி இப்போ இதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ வந்து இன்டர்னல் 1ஓட வேல்யூ வந்து 14. இப்போ நம்ம கிடச்சிருக்க இது வந்து இன்டர்னல் 2 = 25. இது இன்டர்னல் 1ஓட வேல்யூ வந்து 14, இன்டர்னல் 2ஓட வந்து 25. இப்போ இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது 14 தான் சின்ன நம்பர். அப்புறம் இன்டர்னல் 1 14. அடுத்து E வேல்யூவோட பார்க்கணும், 16க்கு. இங்கே வந்து 25 இருக்குது, இன்டர்னல் 2 வந்து 25 இருக்குது. அப்போ இது ரெண்டு கம்மி, 16 தான் கம்மி. அப்போ வந்து E வேல்யூ போட்டுக்கணும், E = 16. அடுத்த வேல்யூ பார்க்கணும், F = 45. Fோட வேல்யூ வந்து 45, இங்கே வந்து 25. அப்போ வந்து 25 தான் சின்ன நம்பர். அப்போ இன்டர்னல் 2 அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து பேலன்ஸுக்கு வேல்யூ எடுத்துக்கிறோம், F = 45. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதாவது இன்டர்னல் 1ஐயும் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற அடுத்த வேல்யூ, அதாவது ஈயோட வேல்யூ ஆட் பண்ணணும். அது வந்து இன்டர்னல் 3. இப்போ நான் 14 + 16 = 30. இப்போ நான் 30 வந்து இப்படி ரூட் நோடில் போட்டுக்கிறோம். இப்போ இதை ட்ரீயாக மாற்றுறப்ப வந்து இன்டர்னல் 14, இங்கே வந்து E வேல்யூ 16. அதாவது ஈயோட வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து E/16 இப்படி போட்டு எழுதிக்கலாம். இதே இந்த மாதிரி இன்டர்னல் இருந்துச்சுன்னா அதை வந்து 14 போட்டு அதை ரூட் நோடில் போடணும். அடுத்து இங்கே 14ஓட வேல்யூக்கு பார்த்தீங்களா, இந்த A/5, B = 9. இந்த ரெண்டு வேல்யூயும் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம்.
அதாவது 14ஓட ட்ரீக்கு வரைஞ்சிக்கிறோம் நம்ம. அடுத்து மேலக்க வேல்யூயும் அந்த 30யும் கம்பேர் பண்ணி இப்போ இது வேண்டிய அசெண்டிங் நல்லதுன்னு இன்டர்னல் 2 = 25, இது வந்துட்டு இன்டர்னல் 3 இந்த அதிகம் பார்த்தீங்களா. அப்போ 25ஓட 30 வந்து பெரிய நம்பர், அப்போ 25 வந்ததுன்னு இன்டர்னல் 2 25. அடுத்து எஃப் வேல்யூயும் பார்க்கணும், இன்டர்னலோட 3 வேல்யூயும் பார்க்கணும். இது பெரிய நம்பர், இதுதான் பெரிய நம்பர், அப்போ சின்ன நம்பர் எடுத்து போனால் எழுதிக்கணும். இன்டர்னல் 3 = 30. அடுத்து எஃப் வேல்யூ எஃப் 45. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இன்டர்னல் 2 + இன்டர்னல் 3 = இன்டர்னல் 4. ஏன்னா 3 வரி வந்துருச்சு, அடுத்து 4 தான் வரும். இன்டர்னல் 4 25 + 30 = 55. இப்போ இந்த 55 எப்படி ட்ரீயாக மேக் பண்ணோம்னா 55 ரூட் 4 போட்டுக்கிறோம். 55 எதை வச்சு வந்துச்சு 25 30 25 30. இங்கே இன்டர்னல் தானே இருக்குது. இன்டர்னல்னால் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம ரூட் நோடு, அதாவது நம்ம தெரியணுக்காண்டி இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இந்த அடுத்து 25 வந்து 25 எப்படி வந்துச்சுங்க 25 ரூட் நோடு என்னது சி ஓட வேல்யூ 12, டியோட வேல்யூ 13. இதை ஆட் பண்ணால் 25 வரும். அப்படின்னா அந்த 25க்கு இப்படி எழுதிக்கணும் சி 12 டி 13. அடுத்து இந்த 30க்கு பார்க்கணும். இப்போ 30க்கு என்ன போட்டிருந்தோம் இங்கே 30ஓட வேல்யூ வந்து 14 16, இது ரெண்டு ஆட் பண்ணால் 30. அப்போ வந்து இது எழுதிக்கணும். அடுத்து இந்த 14ஓட வேல்யூ வந்து ஏ பி, இது ரெண்டு ஆட் பண்ணால் 14. அப்போ இந்த இது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் நம்ம இங்கே. அதாவது 14 ஏயோட வேல்யூ 16, அடுத்து 14ஓட வேல்யூ 5, ஏ வந்து 5, பி வந்து 9. இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் வரும், பிக்கஸ்ட் நம்பர் தான் ரைட் சைடு வரும். இங்கே 5 லெஃப்ட் சைடு சின்ன நம்பர் லெஃப்ட் சைடில் வந்துருக்கு. இங்கே 12 13 12 சின்ன நம்பர் லெஃப்ட் சைடில் வந்துருக்கு. இங்கே 14 16 சின்ன நம்பர் லெஃப்ட் சைடில் வந்துருக்கு. இங்கே அதேமாதிரி பாருங்கள் 25 30 25 சின்ன நம்பர் லெஃப்ட் சைடில் வந்துருக்கு. சின்ன நம்பர் ஸ்மால் நம்பர் எல்லாமே லெஃப்ட் சைடில் வரும், பிக் அதாவது பெரிய நம்பர் எல்லாமே ரைட் சைடில் வரும். அடுத்து இப்போ இந்த 55யும் அடுத்து இந்த டைமையும் அசெண்டிங் நல்லா எழுதிக்கிறோம். அப்போனா ஃபிஃப்டி 55 இருக்குது. அதாவது இன்டர்னோட 4ஓட வேல்யூ 55, அடுத்து எஃப்போட வேல்யூ 45. எது சின்ன நம்பர் எஃப் தான் சின்ன நம்பர். அப்போனா எஃப் 45 இன்டர்னல் 4 55. இப்போ எது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போனா இன்டர்னல் எஃப் ப்ளஸ் இன்டர்னல் 4 = இன்டர்னல் 5. அப்போனா 45 + 55 = 100. இப்போ இதை ரூட் அதாவது ட்ரீ ஃபார்மில் அது ஒன்றும் 100 வந்து எதாச்சும் இருந்துச்சு 45 55. எஃப்க்கு வந்து வேல்யூ இருக்குது. அப்போனா எஃப் 45 எழுதிக்கலாம். அடுத்து 55 வந்து இன்டர்னல், அப்போ வந்து ரூட் நூலில் இப்படி போட்டுக்கலாம். இதுலேயும் பாருங்கள் சின்ன நம்பர் இந்த சைடு வந்துருக்கு, பிக் நம்பர் அந்த சைடு போயிருக்கு, அதாவது ரைட் சைடு போயிருக்கு. அடுத்து 55 வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 55ஓட ரூட் ட்ரீ வந்து இந்த ட்ரீ, இந்த ட்ரீயை வந்து அங்கே நோட்டில் அப்படியே வரையணும். அப்போனா 55னா 25 இங்கிட்ட வந்து 30. 25ஓட வேல்யூ என்ன வந்துச்சு நமக்கு சியோட வேல்யூ 12, டியோட வேல்யூ 13. அப்போ இதை இங்கே வந்து சியோட வேல்யூ வந்து 12, டியோட வேல்யூ வந்து 13. அடுத்து இந்த 30 பார்க்கணும். 30க்கு என்னென்ன வந்துச்சு 14 வந்திருக்கு, ஈயோட வேல்யூ 16 வந்திருக்கு. அப்புறம் 14 வந்து இன்டர்னோட், அதனால் ரூட் நோட் எழுதிக்கிறோம். ஈக்கு வந்து வேல்யூ ஈயோட வேல்யூ 16, அதை வந்து இப்படி பாக்ஸாக போடணும். அடுத்து 14ஓட வேல்யூ பார்க்கணும். 14 வந்து ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 9, அதை இங்கே எடுத்துக்கணும். 14 கீழே ட்ரீ வரையணும்.
பி வேல்யூ 9. இப்போ ட்ரீ வரைஞ்சாச்சு. அதாவது இது வந்து ஹஃப்மன் ட்ரீ. இப்போ இது கோடு கண்டுபிடிக்கணும். கோடு கண்டுபிடிக்கணும்னா கோடிங் லெஃப்ட் சைடு வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம், ரைட் சைடு வேல்யூ வந்து 1 போட்டுக்கிறோம். அப்போ இங்கே 0, இங்கே 1, இந்த சைடு லெஃப்ட் சைடு 0, இந்த சைடு ரைட் சைடு 1, இங்கே வந்து 0, இங்கே வந்து 1, அடுத்து இந்த லெஃப்ட் சைடு 0, இங்கே வந்து 1, இந்த லெஃப்ட் சைடு 0, இங்கே வந்து 1. மேலே டேர்ம் அதாவது மேலே ரூட் நோடு ஃபஸ்ட் ரூட் நோட் டேர்ம் வந்து 1 எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ வந்துன்னா இங்கே ஏ இருக்குது, பி, சி, டி, இ, எஃப். அதாவது இந்த 6 வேல்யூமே நமக்கு இப்போ தேவைப்படுது. அதாவது கோடிங் வேல்யூ நம்ம எழுதணும். அதுதான் இப்போ கொஸ்டின். அப்போ நான் ஏ, பி, சி, டி, இ, எஃப். இப்போ ஏ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது ஏவோட வேல்யூ எப்படி கோடில் கண்டுபிடிக்கணும்னா, ஏ வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ நான் இங்கேருந்து பார்க்கணும், இங்கேருந்து எப்படி ஏக்கு வருதுன்னு. 100லேருந்து 55 வந்துருக்கு, 55லேருந்து 30 வந்துருக்கு, 30லேருந்து 14, 14லேருந்து ஏ, அப்படி தான் வருது. அப்போனா இதோடலேருந்து 100லேருந்து 55ஓட வேல்யூ வந்து 1, அந்த அட்ஜஸ்டன் வேல்யூ வந்து 1. அப்போ 1 போட்டாச்சு. அடுத்து 55லேருந்து 30ஓட வேல்யூ 1. அப்போ அடுத்து இங்கே ஏ வேல்யூ 1 போட்டாச்சு. அடுத்து 30லேருந்து 14ஓட அட்ஜஸ்டன் வந்து 0. அடுத்து இங்கே 0 போட்டாச்சு. அடுத்து 14லேருந்து ஏ வேல்யூ 0. அப்போ இங்கே 0 போட்டாச்சு. இப்போ ஏவோட வேல்யூ 1100. அதே மாதிரி பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி எங்கே இருக்குது? பியோட வேல்யூ இங்கே இருக்குது. இது எங்கேருந்து வரும்? 100லேருந்து 55, 55லேருந்து 30, 30லேருந்து 14, 14லேருந்து பி வேல்யூ வருது. அதே மாதிரி 100லேருந்து 55ஓட வேல்யூ அட்ஜஸ்டன் வேல்யூ 1. அடுத்து 55லேருந்து 30ஓட அட்ஜஸ்டன் வேல்யூ 1. அடுத்து 30லேருந்து 14ஓட அட்ஜஸ்டன் வேல்யூ 0. அடுத்து 14லேருந்து பியோட அட்ஜஸ்டன் வேல்யூ 1. அப்போ 1. அப்போனா பியோட வேல்யூ 1101. அடுத்து சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சி எங்கே இருக்குது? சி இங்கே இருக்குது. இது எங்கேருந்து வருது? 100லேருந்து 55, 55லேருந்து 25, 25லேருந்து சி வருது. இந்த மாதிரி தான் வருது. அப்போ வந்து 100லேருந்து 55ஓட அட்ஜஸ்டன் வேல்யூ 1, 55லேருந்து 25 அட்ஜஸ்டன் வேல்யூ 0. அடுத்து 25லேருந்து சியோட அட்ஜஸ்டன் வேல்யூ வந்து 0. அப்போனா 100. இதோட கோடிங்கோட சியோட கோடை வந்து 100. அடுத்து டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போனா 100லேருந்து 55, 55லேருந்து 25, 25லேருந்து டி இப்படி வருது. அப்போ 100லேருந்து 55 வேல்யூ 1 எழுதியாச்சு. 55லேருந்து 25 வேல்யூ வந்து 0 போட்டாச்சு. 25லேருந்து டியோட வேல்யூ வந்து 1. அப்போ இதோட கோடு டியோட கோடு வந்து 101. அடுத்து இயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இ வேல்யூ இங்கே இருக்குது. அப்போனா 100லேருந்து 55, 55லேருந்து 30, 30லேருந்து இ. 100லேருந்து 55 வேல்யூ வந்து 1, 55லேருந்து 30ஓட வேல்யூ வந்து 1, 30லேருந்து இயோட வேல்யூ 1. அப்போ இயோட கோடு வேல்யூ 111. அடுத்து எஃப்போட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் இங்கே இருக்குது. 100லேருந்து எஃப், அதாவது ஒரே ட்ரீயோட ரூட் நோட வந்துருச்சு. அப்போனா 100லேருந்து எஃப்போட அட்ஜஸ்டன் வேல்யூ 0. அப்போ 0. இதுதான் இந்த ஹஃப்மன் கோடிங்கோட ஆன்சர். அதாவது ஹஃப்மன் இந்த கொஸ்டினுக்கு உரிய கோடு வந்து இந்த கோடு தான். இவ்வளோ தான் ஹஃப்மன் கோடிங். தேங்க்யூ.